உங்க குழந்தைய ஸ்போர்ட்ஸ்ல சேர்க்கும் போது டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல்ஸ், எப்போ ஒலிம்பிக்ஸ் போவோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த மிஸ் பண்றீங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமில சேர்த்த உடனே கொஸ்டினே மெடல் அடிப்பானா? மெடல் வரலையா உடனே டவுட் எல்லாம் வந்துடும். ஓகே, இவ்வளவு ஃபீஸ் கட்டுறோம், டெய்லி இவ்வளவு டிராவல் பண்றோம். இதை விட பெரிய என்னன்னா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க, இத்தனை மேட்ச் கூட்டிட்டு போனியே மெடல் அடிச்சாலா, எதுக்கு தேவையில்லாம அங்கங்க அலைறீங்க அப்படின்னு பிரஷர்ல பாதி குழந்தைங்க ஸ்போர்ட்ஸை அப்படியே விட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு குழந்தைய ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்தது மெடலுக்காகவா ஒரு நல்ல வாழ்க்கைக்காகவா? கேம்ஸ் இல்ல, நாங்க பேரண்ட்ஸ் சொல்றதே தான், ஸ்போர்ட்டை ஒரு மெடலுக்காகவோ ஒரு ரிவார்டாவோ பார்க்காதீங்க, ஒரு குழந்தையோட லைஃப் ஸ்டைலுக்காக பாருங்க. ஏன்னா ஒரு குழந்தை கிரவுண்டுக்கு வரும்போது ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் ஆகிறான், தோத்தாலும் மறுபடி எந்திக்க கத்துக்கிறான். சோ இதுவே ஒரு பெரிய ஆக்சுவலான விக்டரி. ஆக்சுவலா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போறோம், மெடல் தராங்க அப்படின்னா போறோம். அதே மாதிரி சினிமாக்கு போறோம், யாராவது உங்களுக்கு மெடல் தராங்களா? இருந்தாலும் நம்ம போறோம் தானே. இது எல்லாத்தையும் விட ஒரு நல்ல சந்தோஷமான ஹெல்த்தியான விஷயம் ஒரு ஸ்போர்ட். ஆனா அது மட்டும் ஏன் நம்ம மெடல் வந்தாதான் போகணும் அப்படின்னு நம்மளே ஏன் முடிவு பண்ணிக்கிறோம்? ஆக்சுவலா பேஷன் இருந்து எல்லாமே ரைட் டைமிங் இருந்து சக்சஸ்ஃபுல் ஆகும்போது கண்டிப்பா ஒரு குழந்தைக்கு மெடல் வரும், இல்ல மெடல் வராமலேயும் போலாம். ஆக்சுவலா ஸ்போர்ட்டை லவ் பண்ணி விளையாடி உங்க குழந்தைய ஸ்போர்ட்ஸ்ல சேர்க்கும் போது டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல்ஸ், எப்போ ஒலிம்பிக்ஸ் போவோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த மிஸ் பண்றீங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமில சேர்த்த உடனே கொஸ்டினே மெடல் அடிப்பானா? மெடல் வரலையா உடனே டவுட் எல்லாம் வந்துடும். ஓகே, இவ்வளவு ஃபீஸ் கட்டுறோம், டெய்லி இவ்வளவு டிராவல் பண்றோம். இதை விட பெரிய என்னன்னா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க, இத்தனை மேட்ச் கூட்டிட்டு போனியே மெடல் அடிச்சாலா, எதுக்கு தேவையில்லாம அங்கங்க அலைறீங்க அப்படின்னு பிரஷர்ல பாதி குழந்தைங்க ஸ்போர்ட்ஸை அப்படியே விட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு குழந்தைய ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்தது மெடலுக்காகவா ஒரு நல்ல வாழ்க்கைக்காகவா? கேம்ஸ் இல்ல, நாங்க பேரண்ட்ஸ் சொல்றதே தான், ஸ்போர்ட்டை ஒரு மெடலுக்காகவோ ஒரு ரிவார்டாவோ பார்க்காதீங்க, ஒரு குழந்தையோட லைஃப் ஸ்டைலுக்காக பாருங்க. ஏன்னா ஒரு குழந்தை கிரவுண்டுக்கு வரும்போது ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் ஆகிறான், தோத்தாலும் மறுபடி எந்திக்க கத்துக்கிறான். சோ இதுவே ஒரு பெரிய ஆக்சுவலான விக்டரி. ஆக்சுவலா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போறோம், மெடல் தராங்க அப்படின்னா போறோம். அதே மாதிரி சினிமா